வணக்கம். வணக்கம் மேடம், இப்ப பிஜேபி தலைமையில நரேந்திர மோடி அவர்கள் 15 வருஷமா பிரதமரா இருந்திருக்காரு. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? என்ன திட்டம் செய்யல அவர் 15 வருஷமா வந்த காலத்துல இருந்து ஏகப்பட்ட திட்டம் பண்ணிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோயில் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் பாத்தீங்களா, அதெல்லாம் யாருமே செய்ய முடியாதது அவர் செய்திருக்காரு. ராமருக்காக செஞ்சாரா இல்ல மக்களுக்காக? மக்களுக்காக வந்தே, ராமருக்காக வந்தே. மக்கள் எந்த மக்களுக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்ல மத்த அந்த ராமர் கோயில் அயோத்தியில உள்ள மக்களுக்காக? அயோத்தி மக்கள்ல இருந்து தமிழ்நாட்டு மக்கள்ல இருந்து எல்லாருமே தான் போய் வணங்கணும். சரி, வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு? நிறைய, அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு 4 லட்சம் 5 லட்சம் சப்சைடு அமௌண்டோட கொடுத்திருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு எதுக்கு வீடு கொடுத்தாரு? அவர் அந்த வீட்டுக்கு போறதுக்காகயா? எதுக்கு அவரு அந்த வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. சரி, வேற எதுக்கு வீடு? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லாத மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு இவர் போய் வர்றதுக்கு வீடு வேணும்ன்றதுக்காக கொடுத்தாரோன்னு நான் நினைச்சிட்டேன். அது எங்க மக்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரிய லெவல்ல அதை செய்யறாரு இது செய்யறாருன்றீங்க. அதெல்லாம் பெரிய லெவல்ல செய்யறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு கட்ட வேண்டாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில கரண்ட் பில்லு ஏகப்பட்ட அமௌண்ட் வருது. அந்த அதுக்கு கட்ட வேண்டாம். ஜல் 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 ஜல்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. அது ஜல் ஜல் திட்டம். வீடு ஏகப்பட்ட கரண்ட் அதெல்லாம் வர அதாவது வீட்டுக்கு இப்ப குழாய் வரி கட்டுறான். குழாய் வரி கட்டுறதுக்கு பதிலாக இந்த தண்ணி 24 hours வரும். அதுக்குத்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சரி, இப்ப ஆட்டோ எல்லாம் பெண்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா. ஆமா, ஆட்டோ கொடுத்திருக்காங்க. பெண்கள் பேஜ் வாங்குற அளவுக்கு ஆட்டோ கொடுக்கணும்னு சொன்னா அந்த பேஜ் வாங்க முடியாம நிறைய பேர் பேஜ் வாங்கினா இப்ப பெண்கள் பாத்தீங்க 407 ஓட்டுறாங்க, பெரிய கார் ஓட்டுறாங்க. என்ன அப்ப அதுக்கு பேஜ் இருந்தா தானே ஓட்ட முடியும். ஓட்டக்கூடியவங்க பூரா ஓட்டட்டும்னு கொடுத்தாரா? ஓட்ட முடியல. முடிந்த அளவுக்கு இருந்தா போதும்னு கொடுக்கலாம்ல மேடம். பேஜ் வாங்கணும். பேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் பெரிய அந்த இது ஹெவி பஸ் ஓட்டுறாங்க. அப்ப அதுக்கு பேஜ் வாங்கிட்டே ஆகணும். அவர் பிரதமர் ரொம்ப ஹெவியா இருக்காருன்னு அப்படி ஹெவி பஸ் ஓட்டுறவங்களுக்குன்னு சொல்லிட்டாரோ? அப்படியெல்லாம் கிடையாது. ஹெவி இது இப்ப மட்டும் பிரதமர் மோடி வந்ததுக்கு பிறகு இருந்து இல்ல, அது ரொம்ப வருஷ காலமா அந்த ஹெவி லைசன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, பேஜ் இருந்துச்சுன்னு சொன்னாதான் அந்தந்த வாகனத்தை ஓட்ட முடியும். சரி, இப்ப 3 வருஷ காலமா 3 ஆண்டு காலம், அதாவது 3 பீரியட் எலெக்ஷன் நடந்து பிரதமரா இருந்திருக்காரு. அடுத்து வரப்போற எம்பி எலெக்ஷன்ல யார பிரதமரா தேர்ந்தெடுப்பாங்க? அவர் 3 பீரியட் வந்திருக்காருன்னு சொன்னா நல்லது பண்ணக்கதான மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதை யோசிச்சு பாருங்க. அடுத்து 4வது அது எப்படி? அதெல்லாம் நல்லபடியா இருப்பாரு. நல்லதே பண்ணுவாரு. இருப்பாரா? நல்லதே பண்ணுவாரு, நல்லதே செய்வாரு. இல்ல மேடம், 2 பீரியட் தான் ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. இப்ப இவர் 3வது இருந்துட்டாரு. அப்ப வேற ஒரு தலைமை இல்லையா மோடியை தவிர? 3வது இல்லையா? 3வது இல்ல, 5வது வரைக்கும் 10வது வரைக்கும் அவர் ஆயுள் செலவு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ உங்களை கண்டு ஒருவேளை ஆக்கிடுவாரு. எங்க அது எப்படி வாய்ப்பு இருந்தா அதுவும் நடக்கலாம். ஏன் அப்ப அமித்ஷா இவங்கெல்லாம் அப்ப உப்புச்சப்பானியா? பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இல்லையா அமித்ஷாக்கு? இல்லையா மேடம்? சொல்லுங்க மேடம். அங்க என்ன அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு வீடியோ ஓடுது. சொல்லுங்க, அமித்ஷாக்கு கெப்பாசிட்டி இல்லையா? ஹெச் ராஜா இருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்ச தலைவர்களே சொல்லுவோமே. அதாவது இருக்காரு, ஹெச் ராஜா இருக்காரு, தமிழிசை இருக்காங்க. மேடம், வாய்ப்பு கிடைச்சா யாருக்கு வேணாலும் வரலாம். இப்ப மதுரை மாநகர்ல லேடிஸ் எல்லாருமே ஓடி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். பிஜேபி இருக்கீங்க அந்த கட்சியில. அப்ப நீங்க பிரதமரா? யார் சொல்றது ஓடி போயிட்டாங்கன்னு? ஓடி யாரும் கூட்டம்லாம் பாக்குறோம்ல. அதெல்லாம் ஓடி உலகத்துல 1000 சொல்லத்தான் செய்வாங்க. 1000 குருமதி அம்மாவை குடியரசுத் தலைவர் ஆக்குனாரு. ஆமா இல்லையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பிரதமர் வாய்ப்பு கிடைக்கலாம். வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சதை நாங்க அனுபவிப்போம். நம்ம கட்சியில விசுவாசமா இருந்தா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா விட்டு கொடுக்குறீங்க. கண்டிப்பா கட்சிக்கு நாங்க உண்மையா உழைப்போம். எங்களெல்லாம் உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, கடவுளுடைய அனுகிரகம். எடப்பாடி அவர்கள் மதுரையில மாநாடு போட்டிருக்காங்களே, உங்க கட்சி சார்பா வரவேற்பு பெண்கள் அதெல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சது. நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் போனோம். எப்ப போனீங்க? அதெல்லாம் நேத்தே போயிட்டு வந்துட்டோம். அப்படியா? இன்னைக்கு தானே மேடம் மீட்டிங்? அது நேத்துதான் மேடம். இங்க புதூர்ல மீட்டிங் போட்டாங்களா, போனோம். இன்னைக்கு ஈவினிங் 6-7 மணிக்கு போறோம். ஓ, சரி சரி சரி. அப்ப சரி, ஓகே. நம்ம அழைப்புக்கு வந்ததற்கு நன்றி. நன்றி மேடம்.